இப்போ சிவனுடைய காருண்யம், சிவனுடைய கருணை. இப்போ வண்டை பார்த்து போய் சேரு போய் சேருங்கிறார். அதான் நமக்கு திருக்கோத்தும்பி. நீ அங்கே போய் பாடு, அங்கே போய் பாடுங்கிறார். இந்த தும்பி யாரு அப்படின்னு கேட்டால் நெஞ்சமாகிய தும்பி. ஏதோ வண்டை பார்த்து பாடினார்னு நினச்சிக்காதீங்க. நெஞ்சமாகிய வண்டை பார்த்து சொன்னார், நெஞ்சமே நீ அங்கெங்கேயும் போயிட்டு கிடக்காத, நான் அதை செய்தா இன்பம், இதை பார்த்தா இன்பம், இதை கேட்டா இன்பம், இப்படி செஞ்சா இன்பம், அப்படி செஞ்சா இன்பம்னு ஒரு தேனி போய் பல மலர்ல வண்டு தேனை எடுப்பது போல நம்ம ஐம்புலன் அந்தந்த புலன்கள் வழியில சென்று கண்டதையெல்லாம் கண்டு, கேட்டதையெல்லாம் கேட்டு, உண்டதையெல்லாம் உண்டு, அதுதான் இன்பம், அதுதான் இன்பம்னு சொல்லி கிடக்குது. எப்படி அந்த தேனி பல மலர்ல போய் போய் தேனை எடுத்துட்டு வந்து பாதுகாப்பாக சேமிச்சு வச்சாலும் அந்த தேன் தான் உழைத்து சேர்த்த அந்த தேனீக்கு பயன்படாது, வீணா போகுதுன்னா அதுக்கு பயன்படாது. வேற யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, தேன் கூட்டை அழிச்சு தேனை பிழிஞ்சிட்டு வந்துடுறோமா இல்லையா? அது மாதிரி நெஞ்சமாகிய தும்பியே, நீ புலன்கள் வழியாக சென்று எத்தனை கோடி இன்பங்களை நீ அனுபவிச்சாலும் அந்த இன்பங்கள்லாம் உனக்கு இன்பமாகாது. அதனால நீ திருவடியாகிய மலரில் நிறைந்திருக்கக்கூடிய சிவானந்தங்கிற தேனை உண்பதற்காக திருவடி தாமரைக்கு போய் முரன்று கொண்டிருந்தீனா அந்த சிவானந்தமாகிய தேன் உனக்கு கிடைக்கும். அதுதான் உனக்கு இன்பத்தை தரும். அப்படிங்கிறது தான் கோத்தும்பி. நீங்கள் எவ்வளவு பொருள் தெரியுங்களா? சரி, சாழல், திருச்சாழல் அப்படிங்கிற பகுதி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம சாழல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு, அம்மானைங்கிற ஒரு விளையாட்டு போல சாழல்ங்கிறதும் ஒரு விளையாட்டு. அது சிலப்பதிகாரங்கிற நூல்லையே குறிக்கப்படக்கூடிய விளையாட்டாக இருக்குது. இப்போது இது என்ன சாழல் அப்படின்னா, இறைவனுடைய பற்றி ஒருத்தி, ஒரு 2 பெண்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒருத்தி என்ன சொல்கிறா, என்ன உங்கள் சாமிங்கிறைய கேவலம் அந்த எலும்பையும் சாம்பலையும் போட்டுக்கிட்டு புலித்தோலை, செத்து போன புலியினுடைய தோலையும் இந்த பாம்பு தோலையும் என்ன அப்படின்னு கேள்வி. இறைவனுடைய புறத்தோற்றத்தை பார்த்து பெண்ணொருத்தி இது உலகத்திற்கு ஒவ்வாத செயல் என்று சுட்டிக்காட்டி நகைப்பது போல 2 வரி. பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் என்ன அப்படின்னு சிரிக்கிறது. சாமி உங்க சாமிங்கிறையே அவர் என்ன பண்றாரு, பூசுறது சாம்பல். அப்புறம் போட்டிருக்கிற ஆபரணத்தை பார்த்தா அடைச்ச வேற எதுவுமே கிடைக்காதா? எத்தனை கடை இருக்குது, ஜிஆர்டி இருக்குது, ஜெய் அலுகாஸ் இருக்குது, ஏவிஆர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, திருக்குமரன் இருக்குது, சென்னை. எந்த கடையிலையும் உங்க சாமிக்கு ஒரு நகை நட்டு கிடைக்கலையா? போயும் இந்த நஞ்சு பை இருக்கக்கூடிய இந்த விஷமுடைய பாம்பை போய் ஆபரணமாக போட்டுட்டு இருக்கிறானே. பூசுவதும் வெந்நீர், பூசுறதெல்லாம் சுடுகாட்டு சாம்பல், போட்டுக்கிறத பார்த்தா பாம்பு. பூண்பதுவும் பொங்கரவம், பொங்குது அந்த பாம்பு, கிட்ட போக முடியல, அதை பிடிச்சி மாலையை போட்டு நகையாக போட்டு வச்சிருக்கிறான். சரி, எதை பேசுறது புரியுதான்னு பார்த்தா யாருக்கும் புரியாத வேதத்தை சொல்கிறான். என்ன இதெல்லாம் அப்படின்னு ஒரு நகை, ஒரு கேள்வி. அதுக்கு அதான் அர்த்தம். பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம். உங்கள் சிவபெருமான் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நீங்கள் சுடுகாட்டு சாம்பலை பூசுவான், பூசிக்கொண்டு இருக்கிறான். பாம்பை ஆபரணமாக போட்டுட்ருக்கிறான். யாருக்கும் புரியாத மறைய சொல்லிட்டு இருக்கிறான். என்ன நீ பேசிட்டு இருக்கிற சிவபெருமான் சிவபெருமான் அப்படின்னு சிரிக்கிறா ஒருத்தி. அதுக்கு பதில் பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு
என் ஐ என்னுடைய தலைவன், ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. நீ கேட்குறிய வெளியில் பார்த்துக்கிட்டு அவன் மேனியில் சாம்பல் இருக்குதுன்னு சொல்லி எள்ளி நகையாடுறில்ல. பூசுவதும் பூண்பதுவும் பேசுவதும். இப்போ அந்த பெண் என்ன நினச்சி சொல்லி சிரிக்கிறா அப்படின்னா, பூசறதுக்கு உலகத்தில் நறுமணமுடைய பொடிகள், சந்தனம், குங்குமம், ஜவ்வாது எத்தனை இருக்குது, இதெல்லாம் கிடைக்கலையே அவங்க சாமிக்கு சாம்பலை பூசியிருக்கிறான்னு கேள்வி. பூண்பது பொங்கரவம்னா அணிகலன் எத்தனையோ இருக்குது, முத்து, மாணிக்கம், வைரம், வைடூரியம், நவரத்தனம் எல்லாம் இருக்குது. தங்கம், வெள்ளி, வெள்ளி கூடவே கிடைக்கல. தங்கம் தான் விலையேறி போச்சு, வெள்ளி கூடவே கிடைக்கல. இப்போ வேற அந்த கேரட்லாம் குறைச்சி விலை கம்மியாக 14-15 கேரட்லாம் செஞ்சு தராங்களா, அது கூடவா அவங்க சாமி கிடைக்கல அப்படின்னு கேட்குறா. பூண்பதுவும் பொங்கரவும். வாயால் பேசக்கூடிய உயர்ந்த நல்ல எவ்வளவோ மொழிகள் இருக்குது, இதெல்லாம் யாருக்கும் புரியாத வேதத்தை சொல்லிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஒரு செய்தி. இந்த திருச்சாளல் அருளப்பட்ட சூழல் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இலங்கையிலிருந்து வந்த புத்த மன்னன் எந்த சமயம் உயர்ந்தது என்று தில்லையில் ஒரு வாதம் நடைபெறுகிறது. அதில் கேட்குற கேள்விக்கெல்லாம் மறுத்து பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லவில்லை என்றால் அந்த சமயம் உயர்ந்ததாக கருத முடியாது என்று வாதம் நடக்குது. அப்போ இந்த சமயத்தை சார்ந்த எல்லாவற்றிற்கும் மணிவாசக பெருமான் மறுத்து விடையளிக்கிறார். அப்படி புத்தவாதம் நடைபெற்ற பொழுது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார் மணிவாசகர். அடுத்த நிலையில் மணிவாசகர் கேள்வி கேட்குறாரு, புத்தர்கள் விடை சொல்ல முடியல. இதுதான் அந்த புத்தவாதம் நடந்த நிகழ்வு. அப்படி புத்தர்கள் தோற்றுவிட்டார்கள். உடனே புத்த மன்னன் என்ன பண்ணுறான், பெருமான் மணிவாசகருடைய திருவடியில் விழுந்து, பெருமானே, நான் உம்முடைய சைவ சமயம்தான் உயர்ந்தது என்று ஏற்றுக்கொள்கின்றேன். இவ்வளவு அற்புதத்தை செய்த உங்கள் சமயத்தில் என்னுடைய ஊமை மகளை பேச வைக்க முடியுமா, அருள் செய்யுங்கன்னு விண்ணப்பம் பண்ணுறார். இது என்ன பெருசு, நாளாக ஒன்றும் பேச வேண்டியதில்லை, கேள்வி கேட்டால் உன் மகளே பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க இந்த வாதங்களை எல்லாம் கண்டு கொண்டிருந்த அந்த ஊமை பெண் ஒவ்வொரு தடைக்கும் விடை சொல்கிறார். அதுதான் இந்த திருச்சாளல். நீங்கள் இந்த பதிகம் 20 பாட்டை திக்குவாய் ஊமை என்ற குறையுடையவர்கள் பாடனா இந்த குறையெல்லாம் நீங்கி நல்ல தெளிவான பேச்சு கிடைக்கும் என்று பல அடியாளுடைய அனுபவம் நடந்திருக்குது. சிவபெருமானை நினைந்தால் அவனை பேசினால் நம்ம பேச்சில் குறையில்லை. அதான் இந்த பதிகம் அருளப்பட்ட சூழல். இந்த கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றா அந்த ஊமை பெண், பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு. இப்போ நீ சொல்ற மாதிரி என் சாமி சாம்பலை தான் பூசியிருக்கிறார். அந்த சாம்பல் எது தெரியுமா, வெந்நீர். அந்த வெந்நீருக்கு விபூதி என்று பெயர். விபூதினா மேலான செல்வம்னு பேர். அந்த விபூதி எதுக்கு அவர் திருமேனியில் இருக்குதுன்னு தெரியுமா? ஊழிக்காலம் என்ற நடைபெறக்கூடிய அந்த பேரூழிக்காலம் ஒவ்வொரு பகுதியாக ஒடுங்கும். எல்லா உலகங்களும் சிவபெருமானத்தில் ஒடுங்கிறதுக்கு பேரூழி காலம்னு பேர். அங்கே நிற்க பெருமானுக்கு மகா சங்கார காரணன்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்ற. அப்படி மகா சங்கார காரணனாக பெருமான் நிற்கக்கூடிய பேரூழி காலத்தில் எல்லாம் அழிந்தாலும் அழியாமல் நிற்கக்கூடிய ஒரே ஒருவன் சிவபெருமான் தான். அழிவுக்குண்டான ஒடுங்க வேண்டிய அத்தனையும் ஒடுங்குவதற்கு இடமாக தன்னை தந்து நிற்கக்கூடியவன் தான் என்னுடைய சிவபெருமான். அவன் எல்லா உயிர்களுக்கும் இயல்பாய் நிற்கிறான். மீண்டும் புனர்வுற்பவத்தில் இதையெல்லாம் தோற்றுவிப்பதற்காக ஞான முதல்வனாக பெருமான் இருக்கிறான். அதுதான் இந்த திருவெந்நீர் குறிக்கிறது. அவனுக்கு தோற்றமும் கிடையாது, கேடும் கிடையாது. ஆனால் உலகத்தை தோற்றுவிப்பதற்கும் ஒடுக்குவிப்பதற்கும் மூல காரணமாக நிமித்த காரணனாக இருக்கின்றான். அதனால அவன் நிலைத்து அழியாமல் நிற்பவன் என்பதை உணர்த்துவதுதான் அவன் திருமேனியில் இருக்கக்கூடிய வெந்நீர். அடுத்தது என்ன கேட்ட, எல்லாம் என்ன நகையெல்லாம் கிடைக்கலையா உங்க சாமி
பாம்பை போட்டிருக்கிறார். ஏன்னா கேள்விக்கு விட கிடைச்ச உடனே அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு பயம். நம்ம சாமி பாம்பை போட்டிருக்கிறாரேன்னு கேட்டேன். பூசுவதும் பூண்பதுவும் கொண்டு, அவன் பூசுவது அவனுடைய முழுமுதல் தன்மையை காட்டுது. சிவபெருமான் திருநீறு பூசுகிறான் என்பது அவனுடைய முழுமுதல் தன்மையை காட்டுகிறது. சரி, பூண்பது, இப்போ அணிகலனாக பூண்புவதற்கு இந்த உலகத்தில் பல்வேறு விலை உயர்ந்த மணிகள் ரத்தினங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இறைவன் அதையெல்லாம் பூண்டு கொள்ளாம ஏன் பாம்பை பூண்டு வச்சு அணிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, இந்த பாம்பு என்பது ஒவ்வொரு ஆன்மாவும் எடுக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய குண்டலினி என்ற சக்தி. அவன் போட்டிருக்கிற பாம்பு என்னது? குண்டலினி என்ற சக்தி. எந்த உடல்ல குண்டலினிங்கிற சக்தி இல்லையோ அந்த உடல்ல உயிர் இருக்காது. அப்போ ஒவ்வொரு உயிரும் உடம்பில் வாழ்வதற்கு குண்டலினிங்கிற சக்தியை இறைவன் கொடுத்து அருள் செய்யக்கூடிய கருணையை அவன் அணிந்திருக்கிற பாம்பு குறிக்கிறது. எவ்வளவு விடை பாருங்க. அப்போ இந்த சக்தி அழிந்தால் உடல் அழியும், உலகம் அழியும். அதனால புவனங்களில் தோற்ற ஒடுக்கம் என்ற ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய காலத்தில் வாழக்கூடிய உயிர்கள் இந்த உடம்போடு வாழ்ந்திருந்து போகங்களை அனுபவித்து பெற்ற அனுபவத்தின் வாயிலாக பக்குவம் எய்த வேண்டும். அதற்காக குண்டலினி சக்தி என்பது இன்றியமையாதது. அதை குறிப்பது தான் அவன் பூண்டு கொண்டிருக்கக்கூடிய பாம்பு. இது சைவ சித்தாந்தம். அடுத்து என்ன கேட்ட? இல்லை, ஒரு பேசுறது எல்லாம் புரியாத மறை வேதத்தை பேசுகிறார். ஓ, வேதம் சொல்கிறார். ஆமாம், அவன் பேசுவது மறைகள். ரிக் யஜூர் சாமம் அப்படிம்போ. நம்ம தமிழில் தேவாரம் அப்படி சொல்லலை. எப்படி சொல்லுது? அறம் பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான் முக்கன் ஆதி மேயது முதுகுன்றே. இப்போ இறைவன் சொன்ன வேதம் எது? அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணையும் சொன்னார். 28 ஆகமங்களை சொன்னார். எதுக்கு இதை சொன்னாரு? நீ புரியாததுன்னு சொல்ற இதெல்லாம் எதுக்கு இறைவன் சொன்னா வகுத்தான் தெரியுமா? ஆன்மாக்கள் மெய்ப்பொருளை அறியும் முயற்சியில் ஈடுபடுவதற்காக வேதங்களை சொன்னான். அவன் வேதங்களை சொல்லினா எந்த உயிரும் இறைவனை அடைவதற்குரிய முயற்சியை சத்தியமா எடுத்திருக்காது. அதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் காட்சி அளவை, கருதல் அளவை போன்றவற்றில் முயற்சி செய்யக்கூடியது. இல்லைன்னா உயிர்கள் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் போயிட்டு வந்து இப்படியே கடக்க வேண்டியதுதான். என்னைக்கு சிவலோகம் போகிறது? போகவே முடியாது. இறைவன் மட்டும் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற வேதங்களை வகுக்கலைனா நாம் என்ன பண்ண முடியாது? சிவலோகம் போக உயிர்கள் எந்த உயிரும் போக முடியாது. அப்போ உரிய காலத்தில் உணர்த்த வேண்டி வேதங்களை மொழிந்தான் சிவபெருமான். இப்ப தெரியுதா? அவன் பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டது அவன் உயிர்கள் மாட்டு கொண்ட கருணை, அவனுடைய முழுமுதல் தன்மை, அவன் உயிர்கள் மீது கொண்ட இரக்கம். இதுதான் அவனுடைய இயல்பு. எவ்வுயிர்க்கும் இயல்பாயிருக்கக்கூடியவன் சிவபெருமான். வீடு பேருங்கிற பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள்ல இருந்து பக்குவமே அடையாத உயிர்கள் வரை இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் ஒரே இயல்புடையவன் தான். முத்தி அடைஞ்சவங்களுக்கு ஒரு இயல்போ, பக்குவம் இல்லாத ஒரு இயல்புடையவன் இல்லை. எப்பொழுதும் ஓர் இயல்பு. அதான் இந்த இடத்துல எல்லா உயிர்களுக்கும் இயல்பானான் சாழலோ ஈசன் ஆன். அவன் ஈசன் அவன் தான். என் ஐ அப்படிங்கிற வார்த்தை என் கூட்டல் ஐன்னு பிரிக்கணும். என்னுடைய தலைவனாகிய ஈசன் அப்படின்னு அர்த்தம். ஈசன் அப்படின்னா அதிகாரமும் செல்வமும் உள்ள முழுமுதற் கடவுள். சாழலோ அப்படின்னு வார்த்தை. இந்த பதிகத்துக்கே சாழல்னு பேர்.
இதெல்லாம் விடை சொல்லிட்டு அந்த பெண் கேட்குறா, கேள்வி கேட்டவளை பார்த்து, சாழலோ, நீ என்ன பார்த்து என் சாமி இப்படிலாம் இருக்கிறான்னு கேட்டையே, இந்த இயல்பெல்லாம் தெரிஞ்சிக்காம கேள்வி கேட்குறையே, உன்னை பார்த்தா நான் எப்படி சிரிக்கிறது? சாழலோ, இந்த உண்மையை தெரியாமல் நீ எள்ளி நகையாடி விட்டாய், உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்க போகுது அப்படின்னு கேட்குறா விடை சொன்னவ. உன் அறிவின் திட்பம் இருந்தவாறு என்ன? நீ சிரிக்கக்கூடாது, கேள்வி கேட்ட உன்னை பார்த்து நான் தான் கைகொட்டி சிரிக்கணும். அதான் சாழலோ, சாழலோ. அதான் இந்த பாட்டுங்க. இறைவன் விபூதி திருநீறு பூசுவது, உயிர்கள் எண்ணற்ற பிறவியை எடுத்து பிறந்து வாழ்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும், போக்குவரத்துலேயே இருக்குது. அந்த உயிர்களுக்கு களைப்பு இருக்கும். இப்போ நாம் தொடர்ந்து 12 மணி நேரம் வண்டியில் போனால் என்ன ஆகுது? ஏங்க இப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க, நாளைக்கு போய்க்கலாம், எவ்வளோ நேரம் தான் உட்காந்துக்கிட்டே பயணம் அப்படின்னு என்ன பண்ணுறான்? ஒரு 2 மணி நேரம்னாச்சும் ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் போகலாங்க, எங்கேயுமே நிறுத்தாமல் ஓட்டினா எப்படி? அதனால தான் மணிவாசகர் பாடினார், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். சாமி முடியல என்னால். இப்போ அந்த ஆன்மாக்களுக்கு களைப்பு இருக்கும், அந்த உயிர்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். எங்கே ஓய்வு கொடுப்பாரு? ஊழி காலத்தில் தன்னோட ஒடுக்கி கொண்டு உயிர்களுக்கு இறைவன் அந்த களைப்பை நீக்கி அடுத்த பிறவிக்கு போகிறதுக்கு தயார்படுத்துவார். இரவு தூங்கி முடித்தோன்னே அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வேலை செய்கிறோம்ல, அது மாதிரி உயிர்கள் ஒரு பிறவி எடுத்து முடிஞ்ச பிறகு ஒடுக்கி கொண்டு மறுபடியும் அடுத்த பிறவிக்கு தயார்படுத்துவார். அது ஒரு ரெஸ்ட்டு. அதுதான் திருநீர் அணியக்கூடிய கருணை, உயிர்கள் இளைப்பாற்றக்கூடிய கருணை. திருநீர் அணிவது என்பது உயிர்கள் ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவி எடுப்பதற்குரிய காலத்தில் அந்த உயிர்கள் இளைப்பாறுவதற்குரிய கருணையை செய்கிறாதான் திருநீர் அணிந்த கோலம். நாகமணிதல் என்பது குண்டலினி சக்தி, உயிர்களை உலகப்பற்றுக்கு போகாம திருவருளே சேரும் வண்ணம் அந்த உயிரை யோக நெறியில் நிறுத்துவதற்கு அந்த உயிர்களை ஈடுபடுத்தி மேற்கதியில் செலுத்துகின்றான். அதுதான் பாம்பணிந்திருக்கக்கூடிய தத்துவம். வேதங்களை சொன்னது உயிர்கள் உண்மை பொருளை உணர்வதற்காக சொன்னது. இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நீ சிவபெருமான் புறத்தோற்றத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு கேள்வி கேட்குறிய, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையான்னு நான் தான் சிரிக்கணும். சாழலோ. அடுத்து பாட்டு, கோயில் சுடுகாடு. கொள்புளித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன். என்ன உங்கள் சாமி கோயிலில் இருக்கிறார், சுடுகாட்டில் இருக்கிறார். சுடுகாடே கோயில் அவருக்கு. கோயில் சுடுகாடு அப்படின்னா கோ கூட்டல் இல், நாம் நினைக்கிற கோயில் நினைக்கிறேன். கோ கூட்டல் இல் அப்படின்னா அரசன் வாழக்கூடிய மனை, வீடு, அரண்மனை. இப்போ எல்லா உலகங்களுக்கும் அரசன்னு சொல்கிறியே, உன்னுடைய சிவபெருமான் எங்கே இருக்கிறாரு? அவன் வாழ்கிற இடம் சுடுகாடுன்னு அர்த்தம். கோயில் சுடுகாடுனா அவன் வாழக்கூடிய இடம் சுடுகாடு. உலகனைத்திற்கும் பேரரசன் சொல்கிறவங்க சாமியை, அவ்வளவு பெருமையுடையவன். நீ சொல்கிறபடி பார்த்தா எல்லா அரசர்களை விட பெரிய மிகச்சிறந்த அரண்மனையில இருக்கணும். ஆனால் இருக்கிறது சுடுகாடு. அந்த சுடுகாடுன்னு கேட்டாவே எல்லாத்துக்கும் பயம் வரும். முதல்ல சுடுகாடுன்னு கேட்டாவே ஏங்க அபசகுணமாக பேசுகிறீங்க அப்படின்னு தான் கேட்போம். வேறு பேசுறதுக்கு என்னென்ன பேசுகிறாரு பாருங்க அந்த ஆளு. சுடுகாடுன்னு சொன்னாவே பயம் வருது, அச்சம், வெறுப்பு. ஐயோ, யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் இருக்கிறார். அது மட்டும் சரின்னு பார்த்தா அவர் உடுத்திருக்கிற ஆடையை பார்த்தா கொன்ற புலியினுடைய தோலை ஆடையாக வச்சுக்கிறார். பேரரசுன்னு சொல்கிறவங்க சாமியை தங்க இலையில் நெய்த அந்த பட்டாடையில் உடுத்திருக்கணும் உங்கள் சாமி. போயும் இந்த புலியினுடைய தோலை உடுப்பதற்கு
கொன்ற புலி அப்படின்னா கொல்புலினா பிற விலங்குகளை கொல்லும் தன்மையுடைய புலி இறைவன் ஆடையாக கொள்ளிருக்கிறான். இறைவனால் கொல்லப்பட்ட புலின்னு அர்த்தம். நல்ல ஆடையெல்லாம் விட்டுட்டு சிங்கத்துடைய தோல், அதை விட்டா யானை தோல், அதை விட்டா புலித்தோல், வேற எதுவுமே கிடைக்கலையா? இதையெல்லாம் போட்டுட்ருக்கிறானே. சரி அது விடு. அப்படி அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா அம்மா யார்? தாயும் இல்லை தந்தையும் இல்லை. ஏதோ அப்பா அம்மா இருந்து 4 சொல்லியிருந்தா கூட கேட்டிருப்பான் மனுஷன். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்பா அம்மா இருந்தால் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. கேட்டு செஞ்சிருக்கலாம். அதுதான் தந்தையும் இல்லை தாயும் இல்லை, தான் தனியன். இப்போ முன்னோர்கள் இல்லை, அவங்களால எதுவும் சொல்லலை, அதனால தனக்கு வந்ததெல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். தான் தனியன். என்னமோ ரொம்ப பீத்திக்கிற சிவபெருமான் சிவபெருமான் அப்படின்னு கேள்வி. அதுக்கு விட தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடி கான் சாழலோ. இந்த தடைக்கு விடை சொல்றா. இங்க எல்லாமே தொட்ட இடம்லாம் சித்தாந்தம் தான். திருவாசகம் முழுக்க சித்தாந்தம் தான். அன்னையும் அப்பனும் சுற்றத்தாரும் அவர்கள் வாயிலாக வரக்கூடிய பெருமையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு வேணா உதவியாக இருக்கலாம். நீ சொல்றிய அப்பா அம்மா இருந்தா முன்னோர்கள் இருந்தா இவர் வழி நடத்தியிருப்பாங்கங்கிறையே, நீ நினைக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற ஏனைய அரசர்கள் மாதிரி இல்லை எங்களுடைய அரசன். நீ சொல்ற உலகத்தில் இருக்கிற அரசர்களுக்கு வேணா தந்தை தாய் முன்னோர்கள் வழி அவருக்கு குலத்தினால் பெருமை உண்டாகலாம். ஆனால் இயல்பாகவே பேராற்றலும் பெரும் கருணையும் உடையவன் எங்களுடைய சிவபெருமான். அவனுக்கு தாய் வழி தந்தை வழிதான் குலப்பெருமை வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் இயல்பாகவே பெருமையுடையவன். அவன் அரியணை ஏறிய பின் அவனே தன்னுடைய சுற்றங்களை தானே அமைத்துக் கொள்வான். அப்பேற்பட்ட பெருமான். ஏன்? அவன் முற்றறிவு உடையவன். அவன் அறிவு எல்லையில்லாத அறிவு, எல்லாவற்றையும் அறியும் அறிவு. அப்படி இருக்கக்கூடிய அவன் அறிவு நம்முடைய அறிவால் அறியப்படாதது. எல்லையே இல்லாத அறிவுடையவன். அவனை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்படி முற்றுணர்வும் முற்றறிவும் உடையக்கூடிய பெருமான் தன்னை தானே ஆக்கி கொண்ட பெருமான். அதனால் அவன் தனியன், தான் தனியன், யாராலும் ஆக்கப்படாதவன், தானே தன்னை ஆக்கி கொண்டவன். அதனால் அவன் தனியன் தான். ஏன்னா அவனுக்கு ஒப்பாரும் அவனை விட மிக்கவரும் இந்த உலகத்தில் கிடையாது. அப்பேற்பட்டவன் தனியன் தான். நீ சொல்ற தனியன் இல்லை மாதிரி இந்த தனியன் இல்லை. நான் சொல்ற தனியன் தன்னைத்தானே ஆக்கி கொண்டவன். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை வேணும், அவங்க பிறந்த குலத்தினால பெருமை அடைய முடியும். சிவபெருமானுக்கு அப்படி அவசியம் இல்லை. காயில் உலகனைத்தும் கற்பொடி. காயில் அப்படின்னா சினம். முக்குண வடிவமாக இருக்கக்கூடிய உயிர்கள் சினம் உண்டு உயிர்களுக்கு. ஆனால் பெருமானுக்கு சினம் உண்டு. காயில். இப்போ அவன் கோபப்பட்டான்னு வையே என்ன ஆகும் தெரியுமா? உலகனைத்தும் கல் பொடி, பொடியாயிடும்ட்டார். கல் பொடியாச்சுன்னா நம்ம மணல்னு சொல்கிறோம். மணல் துகள் கல்லை பொடியாக்கனா என்னதுங்க? மணல். இந்த பெரிய கல்லாக்கலாம் சின்ன கல்லாக்கலாம், கடைசியாக என்ன ஆகிடும்? பொடியாயிடும். அதான் கல் பொடி. பொடியாச்சு. உலகனைத்தும் கல் பொடினார். துகள் புழுதி சாம்பல் ஆயிடுங்கிறார். வலிமையான மலை கல். இந்த கல் எங்கிருந்து வருது? யாராலும் அசைக்க முடியாத ஒரு மலை தான்
வெடி வச்சு தகர்க்கப்பட்டு அதை சிறு சிறு துண்டாக்கி அதுக்கப்புறம் அது கல்லாகுது, அப்புறம் பொடியாகுது. அவ்வளோ வலிமையான மலை. இந்த சிவபெருமானுக்கு சினம் அப்படின்னா, இப்போ நமக்கு கோபம் வருது, ஒருத்தரை தாக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஏதோ ஆயுதத்தை தான் எடுப்போம். நம்ம கையில் தாக்கக்கூடிய பலத்தை விட என்ன பண்ணுவான்? என்னையை அடிச்ச நீ இரு முதல்ல அப்படின்னு என்ன பண்ணுவான்? சிவபெருமானுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லைங்க. சிவபெருமானுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை, எந்த படையும் தேவையில்லை. முப்புறத்தை எரிக்கணும்னு எல்லாம் கேட்டாங்க. வந்து நான்முகன் என்ன பண்ணார்? சாமி, நீங்கள் முப்புறத்தை எரிக்கிறதுக்கு நாங்கள் தேராக இருக்கிறோம் அப்படின்னு உத்தரவு போட்டால் எல்லாம் வந்து சேர்ந்து தேவர்கள் எல்லாம் தேரில் அந்தந்த பாகமாக நின்று தேர் உருவாச்சு. தேராக நின்றுட்டாங்க. குதிரை வேணுமேனு 4 வேதங்களையும் நான்முகன் குதிரையாக பூட்டினார். மேருமலை வில்லாக இருந்துச்சு, வாசுகி பாம்பு அந்த நரம்பாக இருந்துச்சு, திருமால் அம்பா மாறினார், அக்னி சிறகா மாறினார், வாய் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா நின்னாங்க. எல்லாம் ஒரு தேராய் பூட்டி அயன் உயிப்ப, சாமி தேர் ரெடி, நீங்கள் வரலாம், இந்த தேரில் ஏறி தான் நீங்கள் அப்படின்னு நினச்சார். சாமி அந்த தேரில் போய் அந்த வில்லில் அம்பு விட்டா முப்புறத்தை எரிச்சார். அவருக்கு எதுக்குங்க படை? அவருக்கு சேனப்படையும் தேவையில்லை, கையில் ஆயுதமும் தேவையில்லை. அந்த பெருமான் எதுவும் இல்லாமல் அவன் திருவுள்ளத்தில் நினைச்சாலே போதும், உலகமே என்ன ஆகிடும்? சும்மா இப்படி ஒரு செகண்டு எல்லாம் சாம்பல் ஆகட்டும்னு நினச்சார்னா எல்லாம் சாம்பல் ஆகிடும். நீ அது தெரியாமல் அவன் தனியாள் சுடுகாட்டில் இருக்கிறான், தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னு சிரிக்கிறையே. அவன் நீ கேட்குறத பார்த்து கேட்டுட்டு ஒருவேளை கோபிச்சான்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ என்ன ஆக தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி. அவன் காயில் சினம் கொண்டான் என்றால், திருவுள்ளம் பற்றினான் என்றால், கண்ணை திறந்தாரு மன்மதை எரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சிரிச்சாரு. 3 கோட்டை எரிஞ்சு போச்சு. எந்த படை இருந்துச்சு? எந்த ஆயுதம் இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. உள்ளத்தில் இப்படி நினைச்சாரு, நினைச்ச மாத்திரத்தில். இது சிவபெருமானுடைய பேராற்றல். அதனால இந்த இடத்துல சொல்றார், ஊழி பேரூழியினுடைய முடிவில் உலகங்கள் அனைத்தும் அழிய பிரிப்பின்றி இருக்கக்கூடிய சக்தி அவனுள் ஒடுங்க, அவன் மட்டும் தனியாக இருப்பான். அதான் தனி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப அவன் இருக்கிற இடம், அப்ப நிற்கிற அவன் யார் அப்படின்னு கேட்டான், எல்லாம் அழிந்த இடம் சிவபெருமான். எல்லாம் ஒடுங்கிய இடத்துக்கு பேர் தான் சிவபெருமான். அவன் இப்போ தனியாக தானே இருப்பான். அவன் இப்போ தனியாக தானே இருப்பான். எல்லாம் இல்லையே, எல்லாம் ஒடுங்கியாச்சு. அப்போ அவன் மட்டும்தான் தனியாக இருப்பான். இப்போது அந்த நிலையில் சொல்கிறார், நீங்கள் கோயில் சுடுகாடு அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய தத்துவத்தை குறிக்கிறது. சுடுகாடுங்கிறது பரத்துவம். யாருக்கும் அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டார், எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீ சார் அவர் யார் தெரியுங்களா? அதெல்லாம் இப்போ அது என்ன பேர், அவ்வளோதான். நீ அதுக்கு முன்னே அந்த உயிர் இருக்கிற வரலந்தான் முன்னால் 4 பட்டம் பின்னால் 4 பட்டம் எல்லாம். இப்போ யார் அது? அந்த சுடுகாட்டுக்கு வந்தால் அதுக்கு பேர் ஒரே பேர் தான். எல்லாத்துக்கும் பூத உடல். என்ன பேர்? ஆமாம், அன்னாருடைய பூத உடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கேயாவது அங்கே வந்து பேர் பட்டம் எல்லாம் அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அது அந்த அந்த பரத்துவம் அந்த இடத்துக்கு வந்துட்டா உடல், அவ்வளோதான். அந்த பரத்துவத்தை நிலைநாட்ட கொள்புலி தோல், புலியை என்று சொன்னார். இந்த புலி ரசோகுணமுடையது. போத்தன போர்வத் யானை, யானை தாமச குணத்தை உடையது. அப்புறம் மான் தோல் போட்டிருக்கிறாரு, மான் சத்துவ குணமுடையது. இப்போ இந்த தோலெல்லாம் உடுத்திருக்கிறாருன்னு நீ சிரிக்கிறையே, இந்த குணங்களை எல்லாம் ஆள்பவன். ரசோகுணம், தாமச குணம்,
சாத்வீக குணம் என்பதை குறிப்பால் உணர்த்துவதுதான் புலித்தோலும் யானை தோலும் மான் தோலும். உயிர்களுக்குரிய குணம் 3. இதை உணர்த்துவதுதான் இந்த தோல். தான் தனியன் அப்படின்னா இந்த ஒடுங்குதல நீங்கள் நமக்கு சைவ சித்தாந்தத்தில் அப்படியே விரிவாக சொல்கிறாங்க. இந்த ஒடுக்கம் எப்படி நடக்குது? கடைசியாக இருக்கிறது, நமக்கு முதல்ல இருக்கிறது எதுங்க? நாம் வாழ்கிற மண் எங்கே ஒடுங்கும்? நீரில் ஒடுங்கும். நீர் நெருப்பில் ஒடுங்கும். நெருப்பு காற்றில் ஒடுங்கும். காற்று ஆகாயத்தில் ஒடுங்கும். இந்த பிரகிருதி மாயை அதனுடைய தலைவன் அவங்ககிட்ட ஒடுங்குது. அதுக்கப்புறம் இந்த மாயாபுவனத்தினுடைய தலைவன் போய் எங்கே ஒடுங்குறான்? அசுத்த மாயாபுவனத்தில் ஒடுங்குறான். அந்த தலைவர்கிட்ட அது சுத்த மாயாபுவனத்தில் சுத்த மாயாங்க அப்படி அப்படியே ஒவ்வொன்றா ஒடுங்கிட்டே போகுது. அப்போ இந்த 24 நம்ம தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவங்களும் ஒடுங்குது. அதுக்கப்புறம் வித்யா தத்துவங்கள் 7 ஒடுங்குது. அதுக்கப்புறம் சிவத்தத்துவங்கள் ஆகிய சுத்த தத்துவங்கள் ஒடுங்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றில் ஒடுங்கிட்டு போகுது. இதை தான் சோபான முறைன்னு சொன்னாங்க. கண்ணப்பர் புராணத்தில் சேக்கிலார் திண்ணனார் மலையேறத பெருகு சோபானம் ஏறினார். இதுதான் தத்துவங்கள் ஒடுங்குற முறையை அங்கே காட்டுறார். ஆக அப்படி ஒடுங்கக்கூடிய நிலையில் அவன் தனியாக தான் இருப்பான் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்போ தெரியுதா? கற்பொடி கோயில் சுடுகாடு கொள்புளித்தோல் நல்லாடை தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் என்று எழுதப்பட்ட அத்தனை தடைகள் அத்தனைக்கும் இந்த திருப்பாடல்ல இந்த விடை சொல்கிறார். இந்த 2 பாட்டு திருச்சாளல். அடுத்து ஜூன் மாத பாடத்திட்டத்தில் திருவாசக பாடல்